நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு மினிமம் 2 வருஷம் ஆச்சுன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் 4 விஷயம் குழப்பமா இருக்கு. ஃபர்ஸ்ட் குழப்பம், சுத்தி எல்லாரும் நல்லா பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது. 2வது, பிசினஸ் ஆரம்பிச்ச அந்த மாசமே நமக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வருமா அப்படிங்கிற குழப்பம். 3வது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பிசினஸா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது. 4வது, அவங்க அந்த பிசினஸ் நல்லா தானே பண்றாங்க, அதை நம்மளும் பண்ணோம்னா நல்லா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கறக்காக மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற குழப்பம். இந்த 4 குழப்பத்துக்கும் ஒரு 2 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் ஓனரா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பதில் சொல்லுங்க. என்னோட பதிலையும் இந்த வீடியோல பதிவு பண்றேன். உதாரணத்துக்கு ஒரு சாரி பிசினஸ் எடுத்துக்கோ. எல்லாரும் சாரி பிசினஸ் விற்கிறாங்க, நம்மளும் சாரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட் உங்க ஏரியால அந்த சாரிக்கு டிமாண்ட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ஏற்கனவே காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா, சாரி வித்துட்டு இருக்காங்களா, என்ன மாதிரி சாரி விற்கிறாங்க, என்ன பிரைஸ்ல விற்கிறாங்க அப்படிங்கறத செக் பண்ணணும். எங்க வீட்டை சுத்தி அந்த டிமாண்ட் இல்ல அப்படிங்கும் போது ஆன்லைன்ல விற்கலாம். ஆன்லைன்ல விற்கணும் அப்படின்னா ஏற்கனவே காம்படிஷன் அதிகம். அதனால கஸ்டமர் உங்களால தேடி போய் விற்கிறதுக்கான கண்டென்ட் எல்லாம் போட்டு ஆன்லைன்ல விற்க முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பிசினஸ்ல பொருளை வாங்கி விற்கிறது அப்படிங்கிற சேல்ஸ் மட்டும் கிடையாது, மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் நீங்க நல்லா கத்துக்கணும். 2வது, பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் மாசமே லாபம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பிசினஸ் ஆரம்பிக்கிற 100 பேர்த்துல ஒருத்தர் 2 பேர் தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க ஒரே மாசத்துல. பிராக்டிகலா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நினைக்கிறது ஒரு பொருளை இந்த ரேட்டுக்கு வாங்கி இந்த ரேட்டுக்கு வித்தோம்னா இவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கறது மட்டும்தான். ஆனா அது மூலியமா எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். முதல் ஒரு மாசம் நீங்க எதிர்பாராத செலவெல்லாம் வந்து நிற்கும். ஸோ நீங்க என்னதான் லாபம் சம்பாதிச்சாலும் அந்த செலவை சமாளிக்கிறதுக்கே சரியா போயிடும். பல நேரங்கள்ல அந்த செலவுக்கு மறுபடியும் நீங்க கை காசு போட வேண்டியதான் கூட இருக்கும். 3வது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இனிஷியலா ஒரு சில பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு நீங்க நல்லா கேக் பேக் பண்ணுவீங்க அப்படிங்கறதுக்காக கேக் பிசினஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இனிஷியலா நீங்க நல்லா ப்ராசஸ் பண்ணி கேக்லாம் செய்வீங்க. ஆனா சேல்ஸ்ல சிரமமா இருக்கும். நீங்க தூங்காம கொள்ளாம சாப்பிடாம கூட கேக் செஞ்சிருவீங்க. ஆனா மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஒரு பீஸ் கேக் எடுத்தா எவ்வளவு எக்ஸாக்டான வெயிட் இருக்கணும், எவ்வளவு கரெக்டான பிரைஸ் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிரும். கேக் பிசினஸ் பண்ணவங்க நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 1 கிலோ கேக்னு ஆர்டர் வாங்கிடுவாங்க. ஆனா டெலிவரி பண்ணும்போது 1.5 கிலோ டெலிவரி பண்ணுவாங்க. நிறைய காசு அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ்லயே போயிடும். பிடிச்ச விஷயத்துல பிசினஸ் ஆரம்பிங்க. அப்பதான் ஒரு நல்ல மோட்டிவேஷனோட சர்வை பண்ணவாது முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஏரியால மார்க்கெட்டுக்கு தேவையான மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை குயிக்கா ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட பேஷன் பணம் சம்பாதிக்காதப்பெல்லாம் உங்களை மோட்டிவேட்டடா வச்சிருக்கும். ஆனா ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். 4வது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தவங்க பிசினஸ் நல்லா தான் பண்றாங்க, நம்மளும் அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கடனையாவது வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேல்ஸ் தான் பிசினஸ்ல லாபத்தை கொண்டுட்டு வரும். நம்ம வாங்குற கடன் எல்லாம் எங்க போகும் அப்படின்னா சேல்ஸுக்கு போகாது, பர்ச்சேஸுக்கு தான் போகும். பல நேரங்கள்ல வாங்குற கடன் பொருளா முடங்கி போயிடும். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களால அந்த பிசினஸ்ல சேல்ஸ் கொண்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கஸ்டமருக்கு ரொம்ப தேவையான ப்ராடக்ட்டை உங்களால் உருவாக்கி விற்க முடியுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ் உங்களோட சஜஷனையும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு வேற ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸை பற்றி நிறைய கற்றுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.